கவனிங்க, மாணவர் ஒருவர் 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் விவரம் பின்வருமாறுன்னு குடுத்துருக்காங்கப்பா. இந்த கணக்குல எப்படி போடணும் அப்படின்னு சொன்னா, சராசரிய பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரிங்களா? இல்லைன்னா அந்த பழைய வீடியோவ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே. இப்ப கூடுதல். இது எல்லா எண்ணையுமே நம்ம கூட்டணும். 75, 86, 91 எல்லாத்தையும் கூட்டணும். அப்படி கூட்டுனோம்னா நமக்கு 400 அப்படின்னு கிடைக்கும். மொத்த எண் எவ்வளவு அப்படின்னா 5. அப்ப 400/5 இந்த 2யும் நமக்கு டிவைட் பண்ணோம். அதாவது வகுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மதிப்பு 80 கிடைக்கும். 2வது கேள்வி பாருங்க. இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 எண்களின் சராசரி 41.4 அவற்றினுடைய கூடுதல் காண்க. அப்ப கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு முதல் கணக்கு நீங்க பாருங்களேன். இப்ப கூடுதல் வேணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சராசரி எண்ணிக்கை இது 2ம் பெருக்கல்ல வந்துரும். ஏன்னா இது வகுத்தல்ல இருக்கும்போது இந்த பக்கம் போகும்போது பெருக்கலா போயிரும். அப்ப கூடுதலினுடைய மதிப்பு என்னவா இருக்கும்னா, சராசரி இன்டு எண்ணிக்கை. அப்ப சராசரி எவ்வளவு? 41.4 கூடுதல் எவ்வளவு? இன்டு 15. அப்ப 2யும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு 621 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. முதல் 25 எண்களினுடைய சராசரி 10. அடுத்த 25 எண்களின் சராசரி 12 எனில் 50 எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இந்த 2யும் பெருக்கிடணும். அடுத்து இந்த 2யும் பெருக்கணும். ஏன்னா முதல் 25 எண்களின் சராசரி 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப முதல் 25 எண்களுடைய சராசரி 25 இன்ட்டு 10 மொத்தம் 250. அடுத்த 25 எண்களினுடைய சராசரி கேள்வியிலே அதான் வரும். அடுத்த 25 எண்களின் சராசரி. அப்ப அடுத்த 25 எண்களின் சராசரி 25 இன்ட்டு 10 அதனுடைய மதிப்பு 300. இப்ப 300யும் 250யும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 550 கிடைக்கும். இந்த 550 நாம எதால வகுக்கணும் அப்படின்னு சொன்னா 50ஆல வகுக்கணும். ஏன் 50ஆல வகுக்கிறோம் அப்படின்னா இது மொத்த எண் 50. அப்ப அந்த எண்ணுக்கு தான் சராசரி கண்டுபிடிக்கணும். அப்ப சராசரியினுடைய மதிப்பு கூடுதல் பை எண்ணிக்கை. அப்ப 550/50. அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடறோம். அப்போ 55/5. 55ல எத்தனை 5 இருக்கு அப்படின்னா 11 5 55. இதுக்கு முந்தைய வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா அந்த வீடியோவோட லிங்கை டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க.